ஹாய் மக்களே, வணக்கம். நான் தான் உங்கள் மும்பை தமிழன் ராஜ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் 1 kg மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 kg மட்டனில் ஃபஸ்ட் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கர்டு போடுறோம். கர்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடருமே நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ கொஞ்சம் தேவைக்கேற்ப லைட்டாக சால்ட்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் மட்டன்லேயே மசாலா பாடுற அளவுக்கு கிளறி விட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா அப்போ தான் அந்த மட்டனோட சாஃப்ட்னஸ் நல்லாவே வருதில்லை. குக்கர் எடுத்து அடுப்பு ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் கிராம்பு, லவங்கு, ஜீரகமும் சோம்பும் அவங்க ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். ரெண்டு பெரிய வெங்காயமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நல்லா கிளறி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். லைட் ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதக்கி வரதுக்காக நம்ம கொஞ்சம் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் உப்புமே ஆட் பண்ணிக்குவோம். அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கி வரும். ப்ரௌன் கலரில் பச்சை மிளகாவும் நம்ம இதில் கிள்ளி உடைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பச்சை வடை போயிட்டு 3 சின்ன தக்காளியை நம்ம இந்த நேரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாக்கள் அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, கோரியண்டர் பவுடர், மட்டன் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாலுமே நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லாயிருக்கும். அந்த மசாலோட பச்சை வடப்போ நம்மளுக்கு நல்லாவே இதாகும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த 1 kg மட்டனை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே நடக்கும். அடுத்தது சால்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே மேரினேட் பண்ணும்போது சால்ட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டுருந்தேன். இப்போயுமே நான் 1 டீஸ்பூன் போடுறேன். அதுக்கு அடுத்தது நமக்கு எவ்வளோ எந்தளவுக்கு தண்ணி திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கிளறி விட்டுக்குங்க. இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம குக்கர் மூடி வச்சிடும். குக்கரில் இந்த மட்டனை வேக விடும். குறைஞ்சது ஒரு 4 விசிலாவது அடித்தா தான் அந்த மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? 4 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அருமையான இந்த மட்டன் குழம்பு ரெடி. பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துட்ருக்கீங்க.
நல்லா கொஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுட்டா சுவையான மட்டன் குழம்பு ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு இதோடைய சுவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோக்கு உங்களை சந்திக்க வரவங்களது விடைபெறுவது உங்கள் மும்பை தமிழன் ராஜ். நன்றி, வணக்கம்.